இருக்கீங்க? நடக்க போற இந்த கல்யாணத்துல எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. எங்க அப்பாவும் அம்மாவும் வற்புறுத்தி தான் எனக்கு இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. சரி தனு, அட்லீஸ்ட் நீங்க எனக்கு கை கொடுத்து எனக்கும் கதிர் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போறதுக்காவது வாழ்த்து சொல்லலாம்ல. வாழ்த்துக்கள். நன்றி தனு. என்னடா இவ இப்படி சொல்றாளேன்னு நினைக்காதீங்க. உண்மையிலேயே என் மனசுல இருந்து சொல்றேன். ஒரு காலத்துல எனக்கு உங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. ஐயோ, ஏன் தினம் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா, ஏதாவது ஒண்ணு நடந்து நீங்க வீட்டுக்கு வர்றது ஸ்டாப் ஆயிடாதான்னு நான் ஏங்காத நாளே இல்ல. ஏன்னா நீங்க மாமா கிட்ட ரொம்ப உரிமையா பழகுவீங்க, பேசுவீங்க. அதெல்லாம் பாக்குறப்போ எனக்கே ரொம்ப எரிச்சலா இருக்கும். நம்ம சொந்த மாமா அவரு, ஆனா நம்ம கிட்டயே அவர் உரிமையா பேச மாட்டேங்கிறாரு, பழக மாட்டேங்கிறாரு. ஆனா உங்ககிட்ட இவ்ளோ நல்லா பேசுறாரு, பழகுறாருன்னு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பொறாமையா இருக்கும். அதனாலதான் அத்தைய வச்சு என்ன நடந்தாலும் என் வாழ்க்கையில நீங்க குறுக்க வரக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் வாங்கினேன். ஆனா ஒரு விஷயம் உங்களை பத்தி நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தானு. உலகத்துல எத்தனையோ பேரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சத்தியம் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் அந்த சத்தியத்தை காப்பாத்துவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆனா நீங்க பண்ண சத்தியத்தை காப்பாத்தி இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில குறுக்க வராம இருந்துட்டீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி தானு. நீங்க எனக்கு செஞ்ச இந்த உதவிய நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன். அப்புறம் நான் உங்களை பிடிக்காதுன்னு சொன்னதெல்லாம் அப்பதான், இப்ப இல்ல. இப்ப உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த